வெயிட் காட்டும் வேட்டையன், அமெரிக்காவில் அனல் பறக்கும் டிக்கெட் புக்கிங் இவ்வளவா? வாங்க விரிவாக பார்க்கலாம். தாசே நாணவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ராணா, பகத் பாசில், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், அபிராமி, துஷாரா விஜயன் மற்றும் ரக்ஷன் என உள்ளிட்ட பலர் நடித்துள்ள வேட்டையன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 திரைக்கு வரப்போகுது. ரஜினிகாந்த் படம் அப்படின்னாவே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ்லையும் ரசிகர்கள் கொண்டாட்டம் வேறு லெவலில் இருக்கும். இப்போவே வேட்டையன் படத்தோட பிரீமியர் காட்சிக்கான டிக்கெட் முன்பதிவுகள் அங்கே தொடங்கப்பட்டு களை கட்டப்பட்டு வருது. இதுவரை சுமார் 80 லட்சம் ரூபாய்க்கான டிக்கெட் விற்பனை அமெரிக்காவில் நடந்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது. இது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான செய்தியாகவே இருக்குது. அக்டோபர் மாதமே இன்னும் தொடங்கலை, அதுக்குள் இப்படி ஒரு அலப்பறையா அப்படின்னு ரசிகர்கள் ஒரு உச்சக்கட்ட ஆச்சரியத்தில் இருக்கிறாங்க. இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த எந்த ஒரு படமும் முதல் நாளே 100 கோடி ஓப்பனிங் வசூல் செய்யலை அப்படிங்கிற நிலைமை இன்ன வரைக்கும் இருக்குது. இதை வேட்டையன் திரைப்படம் நிச்சயமாக முறியடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் அதிக எண்ணிக்கையிலான தியேட்டர்களில் வேட்டையன் படத்தை கிராண்ட் ரிலீஸ் செய்ய லைக்கா தீவிரம் காட்டி வராங்க. ஆயுத பூஜை விடுமுறையை டார்கெட் செய்து படம் வெளியாக இருக்கிற நிலையில் மிகப்பெரிய வசூல் வேட்டையை வேட்டையன் நடத்தும் அப்படின்னு கணிக்கப்படுது. நடிகர் பிரகாஷ் ராஜ் அமிதாப் பச்சனுக்கு குரல் கொடுத்துள்ள நிலையில் அது செட் ஆகவில்லை அப்படின்னு தொடர்ந்து புகார்கள் கொண்டு இருக்கும் நிலையில் அமிதாப் பச்சன் குரலை ஏஐ மூலமாக ஒவ்வொரு மொழிக்கும் ஏற்ற விதமாக மாற்றும் முயற்சி தீவிரப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் தமிழிலும் தியேட்டர் வெர்ஷனில் அமிதாப் பச்சன் குரலாகவே ஒலிக்கும் அப்படின்னும் கூறப்படுது. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி சன் டிவியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியை ஒளிபரப்ப போறாங்க. வேட்டையம் ட்ரெய்லர்லேயே அமிதாப் பச்சனோட குரல் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அமெரிக்காவில் $97,000 டிக்கெட் விற்பனை நடைபெற்றுள்ளதா சொல்றாங்க. அதாவது இந்திய மதிப்பில் 80 லட்சம். இதுக்கு முன்னாடி ஜெயிலர் படம் $7 லட்சம் வரைக்கும் பிரீமியர் ஷோவுக்கான டிக்கெட்டுகள் விற்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருந்தது. 600 கோடி ரூபாய் வரைக்கும் ஜெயிலர் படம் உலக லெவலில் வசூல் வேட்டை நடத்திய நிலையில் வேட்டையன் படமும் மிகப்பெரிய கலெக்ஷன் அள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஆண்டு தமிழ் சினிமாவில் வெளியான பெரிய படங்களான இந்தியன் 2 பெருசாக வசூல் வேட்டை நடத்தலை. படம் தோல்வி படம் அமைஞ்சு போச்சு. கடுமையான விமர்சனங்களையும் சந்திச்சிச்சு. அதே மாதிரி கடுமையான விமர்சனங்களை சந்தித்தாலும் விஜயோட கோட் திரைப்படம் பார்த்தீங்கன்னா 400 கோடியை தொட்டதா எல்லாரும் சொல்கிறாங்க. ரஜினிகாந்தின் வேட்டையின் திரைப்படம் எளிதில் கோட் படத்தோட வசூலை முறியடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எல்லாருமே பரவலாக சொல்கிறாங்க. தாசே நாணவேல் இயக்கம் தரமாக இருந்தால் நிச்சயம் கோட் படத்தோட வசூலை சீக்கிரமாக முறியடித்து வேட்டையின் படம் கோட் படத்தோட 2 மடங்கு சாதனை வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.